சித்திகை வீட்டுல நின்ன 2 வாரமும் எப்படி டைம் போச்சுனே தெரியல பத்தியாட்டி. அவ்வளோ ஜாலியா இருந்து பாரு. ஆமா, சுபி அடிக்கடி எங்கேயாவது கூட்டிட்டு போய் இளநீ வாழைப்பழம் என்ன உண்டோ புளியமுத்து புளி நெல்லிக்காய் எல்லாம் எங்க இருந்தாது எடுத்து தருவோம் பத்தியா. சே, டைமே டக்குன்னு போயிட்டு வரேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் அம்மாட்ட நிப்போன்னு சொன்னேன். இந்த அம்மா தான் வேண்டாம் வேண்டாம் போலான்ட்டு கிளம்பிட்டு பாரு. அதான் சித்தி எல்லாம் அடுத்த வாரம் வராவ இல்லையா, ஜாலியா தான் இருக்கான். ஆமா, அம்மா நல்லா நம்மள வெளியில ஊர் சுத்த விடும். அங்க பத்தியா சித்திக ஊர்ல எங்க போனாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. நம்ம அம்மா இப்ப நம்ம வீட்டோட வெளியே போனாலும் எட்டி வீட்டுக்குள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாவ. சித்திகை வீடு நல்ல கிராமம் இல்லாட்டி அங்கெல்லாம் அழகா பக்கத்துல வீடெல்லாம் அழகழகா இருக்கு. இங்க என்ன பக்கத்துல விட்டு வெளியே போனாலே வாமோவா இங்க வந்தான்னு சொல்லிட்டு சண்டையும் வராவ. அதனால தான் அம்மா விடாத்தது. ஆமாடே, அதுவும் கரெக்டு தான். என்ன என் வீட்டுல கோலம் உன் வீட்டுல எட்டி பாக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை போடியாவ நம்ம ஊரு கரைய. ஆமா, அம்மா எங்க வந்தோடனே கிளம்பியாச்சா? எங்க தெரியலையே. ஏமா ஏமா இடியா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வாரேம்மா. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறிய? வந்தது வராததுமா? சித்தி தந்துட்ட கொஞ்சம் போல புளி இருக்குமாக்கா, அதான் லட்சுமி கொஞ்சம் போல புளியை கொடுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளால எம்மா எம்மான்னு இங்கே ஏலம் போட்டுட்டு கிடக்குறீங்க. ஏன்டி உங்களுக்கு இப்ப என்ன அது இதுன்னு ஏதாவது ஒரு சாக்க சொல்லிக்கிட்டு லட்சுமி ஆண்டியை பார்க்க போனோம், அதுக்கு தானே? வர்றா லட்சுமி ஆண்டியாமே. இங்க இருந்து போறது வர லட்சுமி அத்தை, இப்ப பெரிய ஃபாரின்ல இருந்து வந்தவ லட்சுமி ஆண்டியாவே. ஆண்டி பாட்டி வாயிலிருந்து எப்படியோ வந்துட்டு. ஆண்டி இப்ப எதுக்கு கூப்பிட்டிய? கொஞ்ச நேரம் இருந்து இருங்கம்மா, வேலை கிடக்குமாக்கா. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, அதுல என்னம்மா வேலை கிடந்துடாம வாங்க. என்ன சொல்லு. ஏம்மா நான் இவ்வளவு சண்டை போடுவேன் இல்லையா, இதை மாதிரி நீங்களும் சித்தி சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? இப்படி சண்டை எல்லாம் போடுவோம், ஆனா உங்களை 2 மாதிரி எப்பவுமே தலைக்கு வலி இல்லாத மாதிரி சண்டை போட மாட்டோமாக்கா. தேவை சண்டை போடுவோம். பார்ட்டி அம்மைக நக்கலா? சொல்லுங்க அம்மா. இப்படி அதான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது சண்டை போடுவோம், ஆனா எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம். நாங்க சண்டை போட்டா மாமா வந்து ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருவ. அதனால எங்களுக்குள்ள அவ்வளவா சண்டை வராது. ஏன் கல்யாணத்து பிறகு சண்டை போடுவீங்களம்மா? கல்யாணத்து பிறகுல எந்த அக்கா தங்கச்சியும் சண்டை போட மாட்டாங்கம்மாக்கா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாவ. கல்யாணத்து பிறகு அக்கா வீட்டை விட்டு போனோன்னா தங்கச்சிக்கு ஐயோ அக்கா வீட்டை விட்டு போயிட்டாலேன்னு ஒரு வருத்தம் எப்பவும் இருக்கும். அதனால கல்யாணத்து பிறகு மோஸ்ட்லி அக்கா தங்கச்சி சண்டையே போட மாட்டாவ. சங்கி நல்லா கேட்டு வச்சுக்க. இப்போ எனக்கு நீ எவ்வளவு சண்டை போடியா, கல்யாணத்து பிறகு சண்டை போடாம இருக்கணும் பாத்துக்க. சரியம்மா நான் நீ போட்டா ஏம்மா இருங்கம்மா. 2வது லட்சுமி அத்தைகிட்டு போல என்ன அவசரம், போகலாம. இது எப்பனாலும் என் வேலையை நான் தான் பார்க்கணும். நீங்க 2 பேரும் ஒரு துப்புன்னு எடுத்து ஒரு துரும்பு நுள்ளி போட மாட்டிய. சும்மா என்ன இப்படி சிரித்துக்கிட்டு கதையை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு நீங்க நல்லா இருப்பிய. அதுக்கு இல்லம்மா. ஏம்மா இனி சித்தி அடுத்த வாரம் வந்து நம்ம வீட்டில் நிற்கும் போது வெளியெல்லாம் கூட்டு போவியலாமா? திருப்பரப்பு டேமு, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, மாத்தொட்டு பலம் அங்கெல்லாம் கூட்டு போவியலா? ஏம்மா நான் கூட்டிட்டு போகலாமா? எனக்கு தலை வேதனையா இருக்கு. நான் இது எல்லாம் சார்த்து எடுத்து வச்சுதான் அந்தந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை முடியும். சரி நீங்க போங்கம்மா, உங்களுக்கு இப்போ எங்ககிட்ட இருந்து பேசக்கூடிய மூடே இல்லை, நீங்க போங்க. அப்படி இல்லை மக்களே, ஏன்னா வேலை கிடக்கு இல்லையா. வா அடுப்பங்கரைக்கு வா, பேசி எல்லா வேலையும் செய்வோம் வாங்க. வேண்டாம், நீங்களே போய் லட்சுமி அதையிலெல்லாம் கொடுத்துக்கிட்டு வாங்க. வேலை செய்ய கூப்பிட்டா மட்டும் என் பிள்ளைகளுக்கு எங்க இருந்துதான் ஒரு மடி வரேன்னு எனக்கு தெரியலம்மா. வாங்கட்டே அப்புறம் ஒரு வேலையும் செய்து தர மாட்டாளுவ. அவள்கிட்ட இருந்து நான் கதை விடணும். கதை ஏம்மா ஒரு 2 நிமிஷம்மா வாட்டி அப்புறம் வாங்கி கட்டிக்காத பத்துக்க. அம்மா பாவண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இருந்துச்சு, கதையை சொல்லிச்சு. சரி, நீ அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போவா? நம்மள்ட்ட சண்டை போடாமல் இருக்கமானு பார்க்கறதுக்கு. நல்லா சொல்லுவா. இவா என்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போடணும். போட்டி அப்புறம் அம்மா தான் ரெட்டி சொன்னாவ. பாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, ஓவரா பேசணும் வாங்கி கட்டிடுவோம் பத்துக்க. எம்மா எம்மா எட்டி யா இந்த குட்டி எனக்கு கல்யாணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காமா. வந்தேன்னு நினைச்சிக்க வழக்கமாற கிளிய அடி கிடைக்கும். பேசாம இருந்துக்கிடுங்க 2 பேரும். தேவையா? தேவையில்லாம அம்மிட்ட திட்டு வாங்கிய. உன் வேலை என்ன அதை பார்த்துட்டு போயிட்டே இருட்டி. சண்டை போடாம இருங்கட்டி, என் உயிரை எடுக்காதீங்க. இதா கேள்விப்பட்டியாக்கா? எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டா. வசந்தி மட்டும் தானே வீட்டுக்குள்ள போகிறேன் பார்த்துக்க. வசந்திக மாப்பிள்ள ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானா வீட்டுக்குள்ள வரவே செய்யக்கூடாதுன்னு. மத்தவா இப்ப வீடு வீடா கடந்துட்டு தெரியா பார்த்துக்க. என்னக்கா சொல்றிய, உண்மையாவா? பரவாயில்ல,
வசந்தி அக்கால வீட்டுக்காரர் நல்ல சூடு சொன்ன உள்ளவரா தானே இருக்காரு. இந்த செல்வாங்கல அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. இவன் ஏங்கன்னு சொன்ன உடனே அவன் மனசு மாறி இருப்பான். ஆமா ஆமா, அது நம்ம உள்ளதுதான். முதல்ல வீட்டுக்குள்ள போனதே உமாதானா, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு கூட உள்ள போயிட்டா. வசந்தி தான் என்ன வீட்டுக்குள்ள போகலையாம் பாத்துக்க. கடக்கட்டுக்கா குழுல தலைவி அவனிட்டு என்ன தோக்கடிச்சா இல்லையா, வெளியே கடக்கட்டு, அப்பதானே தெரியும். இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது பாத்துக்க. கூடரியோட நல்ல சப்போர்ட் தான். கூடரியோட யாரைய சொல்றிய? அதான் கூடரியோலனா. சரி சரி, வர ஆள் வருது. என்ன ராணியக்கா, ஆளே அந்த நாள் அலக்க இல்லாம இருந்துச்சு, எங்க போறீங்க இவ்வளவு வேகமா? லட்சுமியை பார்க்க போலான்னு போறேம்மா. வீட்டில் இருக்காள, நம்ம ஃபோன் பண்ண எடுக்கல. அவைய காலையிலேயே மாடை எடுத்துட்டு குளத்துக்கு குளிப்பாட்டத்துக்கு போனாவ பார்த்துடுங்க. வீட்டில் இல்லையே. ஓ அப்படியா, சரி சரி கீதா. ஆமா எல்லாரும் எப்படி இருக்கிறியம்மா? நாங்க எனக்கு நல்லா தான் இருக்கோம். நீங்க எங்க தூரமாக போயிருந்திய? ஆளே எனக்கு இந்த வீட்டில். தங்கச்சியை வீட்டு போயிருந்தேம்மா, 2 வாரம் அங்கே போய் நின்றுட்டு வரேன். பிள்ளைகளுக்கு லீவு தானே, அதான் அதெல்லாம் போயிட்டு வரேன் பார்த்துக்க. ஓ அப்படியாக்கா. ஊர்ல நீங்க இல்லாதோன்னு அப்படியே அமைதியா இருக்கு பாருங்க ஊரு. எவ்வளோ நக்கல் இருக்கணும். நான் மட்டும் ஊர்ல இருந்தேன்னா சும்மா அடாவடி தானமா பண்ணிட்டு இருப்பேன். நான் ஊர்ல இல்லையா, ஊரே அமைதியா இருக்கேன். கொழுப்பு பிடிச்சவன் எப்படி சொல்லியா பாரு. அதான் ராணியக்கா வந்தாச்சு இல்லையா, இனி கலகலன்னு தான் இருக்கேன். என்னக்கா சொல்றிய? ஆ இருக்க பாத்திமா. ராணியக்கா, லட்சுமி, ராணியக்கா எப்படி இருக்கிறிய? எப்ப வந்திய? போனே பண்ணல. காலையில தான் வந்தேன் லட்சுமி. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண, நீ எடுக்கவே இல்லை. மாடை குளிப்பாட்ட போறதான் சொன்னா கீதா. மாடங்க இவிய வந்தாவளோ அந்த வீட்டை விட்டுட்டு வந்தேக்கா. எப்படிக்கா இருக்கிறேன்? நல்லா இழைச்சி போயிட்டுல, 2 வாரம் பார்க்காதது ஒரு மாதிரி இருக்கு ஏக்கா. இதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல கீதா. ராணி அக்கா இழைச்சி போயிருக்கா, அதை லட்சுமி கண்டுபிடிச்சிருக்கு. அங்க எங்க இழைச்ச மாதிரி ஏதாவது தெரியுதா எப்படி? சும்மா அதுவே ஐஸ் வச்சுட்டு இருக்கு. நீங்க வேற, நீயும் தான் இழைச்சிட்டா. ஏன் ஒழுங்கா சாப்பிடலையா என்ன? அடி பாவியலா, ஆக 2 வாரத்துல இப்படி பேசியாளுவ. சாப்பிடலாம் செய்யக்கா, நீங்க இல்லாத ஏக்க நினைக்கேன். போ லட்சுமி. வந்த உடனே உன்னதான் தேடிட்டு இருந்தேன், உன்னை காணல. அங்க வசந்திக வீட்டுக்கு போயிருந்தேன், வசந்திக வீட்டுல ஆள் இல்லை. உமாவை போய் பார்க்க போனேன், உமாவையும் காணல. சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போறேன்னா மாமியார் வாசல் இருந்துச்சு. சரி காலையிலேயே அதுகிட்ட போய் ஏன் திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. அதான் சொன்னேன் இல்லக்கா, அதெல்லாம் பெரிய கதை. வாங்க சொல்லியேக்கா. ஏக்கா வந்தாலும் சமையல் பண்ணலாம் என்ன? இல்லம்மா, இனிதான் எல்லாம் பண்ணணும் பார்த்துக்க. இன்னைக்கு நீங்க எதுவும் பண்ணாண்டாம், நானே எல்லாரும் சேர்த்து பண்ணி நான் எங்க வீட்டுல நில்லுங்கனாக்கா. ஐயா அதெல்லாம் வேண்டா லட்சுமி. எதுக்கு? சும்மா இருங்கக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க வீட்டுல நில்லுங்க சரியா? சரி லட்சுமி. இதா இந்த கொடுமையை பார்த்தா எனக்கு தான் கோவம் வருதா இல்லை உங்க எல்லாருக்கும் கோவம் வருதான்னு எனக்கு தெரியல. ஆக கடுப்பாக கீதா. 2 வாரத்துல இப்ப பார்த்து இழைச்சிட்டான்னு சொல்லியா? ராணிக்கா உடம்ப பார்த்தா நீ இழைச்ச மாதிரியே தெரியுது. அந்த உடம்பு இழைக்குமா முதல்ல? என்ன போய் சொல்லியாலோ பாரு. இப்படிதாக்கா பேசி பேசி ஐஸ் வைக்கிறது. அந்த ஐஸ் தான் நமக்கு வைக்க தெரியும், நம்ம இப்படி இருக்கோம் என்ன? ஆமா கீதா, இம்மா எப்படி பேசியாலோ பாரு. கடவுளே கடவுளே, நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி பேசி பழகிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள்ல யூஸ் ஆகும்க்கா. ஆமா, எந்த கிளாஸ்ல போய் படிச்சானே கேட்டு வைக்கி. என்ன போய் சொல்லலோ, என் நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருக்கு கீதா. விடுங்கக்கா, இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கே இவ்வளவு ஷாக்கா? விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.